எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ பார்லிமென்ட் எலக்ஷன் வந்து ஜூன் 4ஆம் தேதி முடிஞ்சது. ரிசல்ட்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இதுல வந்து நம்ம என்ன வந்து பார்க்க போறோம்னா, உத்தரப்பிரதேஷ்ல 3 இம்பார்ட்டன்ட் தொகுதிகள். அதாவது முக்கியமான தொகுதிகள்ல. 1 வந்து அயோத்தியா. அயோத்தியால நடந்தது என்ன? 2வது அயோத்தியா கோயில கட்டுனார் இல்லைங்களா? அவங்களோட பையன். 3வது வந்து நம்ம முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களின் மருமகள் மேனகா காந்தி. ஸோ இந்த 3 பேர் தொகுதியிலும் வந்து யார், யார் என்ன ஓட்டு வாங்குனாங்க அப்படின்றத பார்க்க போறோங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்ஸ் நான் வந்து காமிக்கிறது எல்லாமே, நம்ம எலக்ஷன் கமிஷன்ல இருந்து தான் இந்த டேட்டாலாம் வந்திருக்கு. இப்ப முதல் தொகுதி பார்த்தீங்கன்னா, ஃபைசாபாதுங்க. இது வந்து இங்கிலீஷ்ல இருக்கு. ஃபைசாபாத்ன்னு சொல்லிட்டு. இந்த ஃபைசாபாத்ல வந்து நெறைய சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அதுல ஒண்ணு தான் அயோத்தியாங்க. அந்த அயோத்தியா தொகுதியில தான் வந்துட்டு யார், யார் என்ன வாக்குகள் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். இந்த முறை எலக்ஷன்ல என்ன ஆச்சு? உங்களுக்கு இண்டியா அலையன்ஸ்ன்னு ஒண்ணு தனியா நின்னாங்க. ஆ என்டிஏ, பிஜேபி அலையன்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க தனியா நின்னாங்க. ஸோ இந்த உத்தரப்பிரதேஷ் மாவட்டத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் அணியும், அதுக்கப்புறமா வந்துட்டு சமாஜ்வாடி அணி. இவங்க வந்து 2 பேரும் ஒரு கூட்டணியா அமைஞ்சாங்க. காங்கிரஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி இவங்கலாம் இருப்பாங்க. அதே மாரி வந்து சமாஜ்வாடி பார்ட்டில பார்த்தீங்கன்னா, அகிலேஷ் யாதவ். அவர் வந்து முன்னாள் முதல் மந்திரிங்க. ஸோ பாரதிய ஜனதா தொகுதியில பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வேட்பாளர் வந்து நின்னாங்க. அதுக்கப்புறமா பகுஜன் சமாஜ் பார்ட்டி, இவங்க வந்து மாயாவதி மேடம் இருக்காங்க இல்லைங்களா? இவங்களும் முன்னாள் முதல்வர். அவங்களுடைய ஆட்கள் நின்னாங்க. பாரதிய ஜனதா பார்ட்டின்னா உங்களுக்கு நம்ம யோகி இருக்காரு. அவங்க வந்து இப்ப முதல் மந்திரியா இருக்காங்கங்க. இந்த தொகுதியில பார்த்தீங்கன்னா, சமாஜ்வாடி பார்ட்டி சரிங்களா? இவங்க வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய கேண்டிடேட் பேரு அவதேஷ் பிரசாத். ஸோ இவரு எவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்காருன்னா, 5,53,549 ஓட்டுங்க. சாரி இங்க இருக்கு பாருங்க. அ 5,54,289 ஓட்டு வாங்கியிருக்காரு. இங்க மேல பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட்ன்னு குடுத்திருக்காங்க. இந்த கேண்டிடேட்னா வந்து எந்த வேட்பாளர் நிக்கிறாங்களோ அவருடைய பெயரு, பார்ட்டி எந்த கட்சி, இவிஎம் ஓட்ஸ் அந்த மெஷின்ல வாங்குன ஓட்டுங்க எவ்வளோ, போஸ்ட்ல வந்து எவ்வளோ ஓட்டு வாங்குனது, இந்த இவிஎம் ஓட்டையும், இந்த போஸ்டல் ஓட்டையும் ஜாயின் பண்ணா டோட்டல் ஓட்டு வந்துருங்க. இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் வோட்ன்றது மொத்த ஓட்டுல வந்துட்டு சமாஜ்வாடி கட்சி எவ்வளோ வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருங்க. 2வது பார்த்தீங்கன்னா, பாரதிய ஜனதா பார்ட்டியில லல்லு சிங் ஜி நின்னுருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, 4,99,722 ஓட்டு வாங்கியிருக்காருங்க. இது 43.81%. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 55,000 வாக்குகள் வித்தியாசத்துல அ அயோத்தியா உள்ளடங்கிய ஃபைசாபாத் தொகுதியில வந்து சமாஜ்வாடி பார்ட்டி வந்து வின் பண்ணியிருக்குங்க. இது நம்பர் 1. 2வது பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு வந்து பரபரப்பா பேசின தொகுதி எதுன்னா, இந்த அயோத்தியா கோயில கட்டுனார் இல்லைங்களா? அவங்க பையன் வந்துட்டு ஒரு தொகுதியில நிக்கிறாருங்க. அந்த தொகுதி பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்ராவஸ்தி. இதுவும் வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில தான் இருக்கு. இது வந்து ஒரு 100 கிலோமீட்டர் வந்து அயோத்தியா கோவில்லேருந்து இருக்குங்க. அதில பார்த்தீங்கன்னா வந்து, சமாஜ்வாடி பார்ட்டிலேருந்து ராம் ஷிரோமணி வர்மா வந்துட்டு நின்னுருக்காங்க. அவங்க வந்துட்டு 5,11,055 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 48%. அவர எதிர்த்து நின்ன சகேட் மிஸ்ரா. இந்த சகேட் மிஸ்ரா தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த அயோத்தியா மண்டபம் கட்டினார் இல்லைங்களா? அந்த ஆர்க்கிடெக்ட் அதாவது கட்டிட வல்லுனர்ன்னு சொல்லலாம். அவருடைய பையங்க. அவர் வந்து பாரதிய ஜனதா பார்ட்டின்னு இருக்காரு. 4,34,192 ஓட்டு வந்து இவிஎம்ல வாங்கியிருக்காரு. மொத்தமா 4,34,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த தொகுதியில பார்த்தீங்கன்னா, இந்த சமாஜ்வாடி பார்ட்டி 75,000 ஓட்டுகள் வித்தியாசத்துல வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான தொகுதிங்க. ஏன்னா வந்து எல்லாரும் வந்து எதிர்பார்த்தது என்னன்னா வந்து, அயோத்தியா கோயில் உள்ளடங்கிய ஃபைசாபாத் எப்படி இருக்கும்? அயோத்தியா கோவில் வந்து கட்டுன அந்த கட்டிட வல்லுனரோட பையன் வந்து அவருடைய வாக்குகள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு, அதில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வருது. 75,000 ஓட்டுல வந்து சமாஜ்வாடி பார்ட்டி வின் பண்ணியிருக்காங்க. 3வது நம்ம அம்மையார் மாயாவதி இருக்காங்க இல்லைங்களா? அவங்களுடைய கட்சி. அவங்க வந்து 56,225 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஸோ 2வது. 3வது பார்த்தீங்கன்னா, நம்ம அம்மையார் மேனகா காந்தி. இவங்க வந்து முன்னாள் பிரதம மந்திரி இந்திரா காந்தியோட மருமகள்ல சஞ்சய் காந்தியோட மனைவி. அப்புறமா வருண் காந்தியோட அம்மா.
ஸோ இவங்க வந்து பாரதிய ஜனதா பார்ட்டி நின்னாங்க. இவங்க ரொம்ப நாளா வந்துட்டு அரசியல்ல இருக்காங்க. நெறைய முறை வந்துட்டு அமைச்சராவும் இருந்திருக்காங்க, மத்திய அமைச்சரா. அங்க பார்த்தீங்கன்னா, இதுவும் உத்தரப்பிரதேஷ் தான் இருக்கு. அது அவங்க நின்ன தொகுதி பேருன்னு பார்த்தீங்கன்னா, சுல்தான்பூர். இந்த சுல்தான்பூர்ல இந்த சமாஜ்வாடி பார்ட்டி 4,44,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அம்மையார் மேனகா காந்தி அவர்கள் 4,01,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இந்த பகுஜன் சமாஜ்வாடி பார்ட்டி இருக்கு இல்லைங்களா? இது வந்து மாயாவதி மேடம் இருக்காங்க இல்ல, அவங்களுடைய பார்ட்டி, அவங்களுடைய கட்சி. அந்த கட்சி 1,63,000 வாக்குகள் வாங்கியிருக்கு. மொத்தம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 43,000 வாக்குகள் வித்தியாசத்துல சமாஜ்வாடி பார்ட்டிய சேர்ந்த ராம்புவால் நிஷாது இந்த தொகுதிய வின் பண்ணிட்டாருங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா, நான் என்ன பண்ண போறேன்னு சொல்றேன். அ பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த புள்ளிவிவரம், டேட்டா அனாலிசிஸ். ஆம். அத வந்து எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணி, அத வந்து பப்ளிஷ் பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு குடுக்கலான்னு இருக்கேன். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, இப்ப கர்நாடகால பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய துணை முதல் மந்திரி அ சிவகுமாரோட தம்பி நின்னாங்க, பெங்களூர்ல. அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா வந்து ராஜஸ்தான்ல பார்த்தீங்கன்னா, முன்னாள் முதல்வர் கேலட் அவங்களுடைய பையன் நின்னாங்க. இந்த மாரி வந்து முக்கிய தலைவர்களின் மகன்கள், மகள்கள் அவங்க நின்னுருப்பாங்க. அந்த தொகுதிய பத்தி அனலைஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து முன்னாள் முதல் மந்திரி அகிலேஷ் யாதவ் வந்துட்டு இதே உத்தரப்பிரதேஷ் நின்னுருக்காரு. அவங்க மனைவியும் உத்தரப்பிரதேஷ் நின்னாங்க. அந்த தொகுதி விவரங்களையும் பார்ப்போம். ஸோ இந்த மாரி வந்துட்டு வாரத்துக்கு ஒரு 2, 3 வீடியோ பார்ப்பேங்க. பார்த்துட்டு என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, என்னுடைய சேனலுக்கு உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் தேவைங்க. தேங்க்ஸ். பை.